ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கான மானிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த் அப்படிங்கிற மாதிரி இருந்தது போக 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 நாட்களில் நம்ம ரீச் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து YPPல யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம், மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம், அதற்கான பெனிஃபிட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிடவும் செய்யலாம். அது பர்டிகுலராக இதில் தான் ரீச் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆனதாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா டேம்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில புது சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸோட இந்த டேம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி அடுத்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்க்கான ஆப்ஷனும் இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதாவது ஷார்ட்ஸ்ல வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனும் வருது இல்லையா, ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நமக்கு பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜூலை 10, 2023 நம்ம அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான கிரைட்டீரியா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்து அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு ரீஅப்ளை வந்து கொடுத்து அதுக்கு அடுத்தது அவங்க அக்செப்ட் பண்ணணும். அப்ரூவ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்தது ஜாயின் பண்ண முடியும் அண்ட் அதுக்கு அடுத்தது ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ டேம்ஸ் அப்டேட் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வீடியோவாகவும் அப்டேட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பட் அது போக எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம எல்லா விஷயங்களுக்கும் அக்செப்ட் பண்ணணும் அண்ட் அதுல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் வியூனா பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதாவது YT ஸ்டுடியோ ஆப்ல. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்ல இப்போ வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணது பாருங்க, ஆக்ஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அக்செப்ட் நியூ டேர்ம்ஸ் டு ஸ்டே இன் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க விஷயம் நீங்க இன்னும் கண்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ரெவென்யூ அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ஆட்ஸ் மூலமா நம்ம வந்து ஷார்ட்ஸ்லயே வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன் இது வந்து தருது அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரா நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, அதாவது அக்செப்ட் பண்றதுக்கான அந்த ப்ரொசீஜர்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்டேட்டட் டேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பேஸ் டேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா வாட்ச் பேஜ்க்கான அந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ பேஸ் டேம்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடியது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வேணா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. டாக்ஸஸ் பற்றின டீடைல்ஸ் அண்ட் பேமெண்ட் பற்றின டீடைல்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகுது, டெர்மினேட் ஆகுது மானிட்டேஷன்ல இருந்து அப்படின்னு சொன்னால் அதற்கான ரீசன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் லா சம்மந்தப்பட்டும் நிறைய விஷயங்கள் வந்து சம்மந்தப்பட்டும் ஒரு சில டேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே பார்த்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டேன் பக்காவாக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் டேம்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேஜ்க்கான டேம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது 55% வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு வந்து யூடியூப் பே பண்ணுது, 45% ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. இதுவே ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா கம்ப்ளீட்டா இது டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது 45% வந்து கிரியேட்டர்ஸ்க்கு அண்ட் 55% வந்து யூடியூப்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் வாட்ச் பேஜ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 பேஸ் டேம்ஸ் அண்ட் ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேஜ் டேம்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிருக்கோம். அதை வியூ பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்னிங் ஃப்ரம் ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ February 1, 2023 இந்த மாதிரி வருது. ஸோ அதில் வந்து டேன் ஆன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டேன் ஆன் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிட்டேஷனுக்கான ஆப்ஷன் வரும். அது வந்து நமக்கு பண்ணும்போது ஸோ டேரெக்டாக அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி
டேன் ஆன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ யூடியூப் ப்ரீமியமையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணலாம். எப்படி லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல பார்க்குறவங்களுக்கு யூடியூப் ப்ரீமியம் இருக்கலாம், அதன் மூலமா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு செட் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து வருதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து வரும். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடியது ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ரெவென்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் வந்து யூடியூப் வில் பே யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 45% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டைரக்டா நீங்களே பார்க்கலாம். டைரக்ட் ஆட் ரெவென்யூ இருக்கிறது, மியூசிக் கண்டென்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரெவென்யூ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக ரீட் பண்ணிட்டு எனக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். ஓகே இல்லைனாலுமே கொடுக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் ஷார்ட் ஸ்பீட் டேர்ம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதையும் டிக் பண்ணிக்கலாம். அதில் கீழேயும் கொடுத்துருப்பாங்க, அதாவது 18+ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் இருக்கிற மாதிரி அந்த சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க வாட்ச் பேஜ், ஷார்ட்ஸ், மெம்பர்ஸ், சூப்பர்ஸ், ஷாப்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே வந்து ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஓவரால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேஜ் ஆட்ஸ் இருக்கிறது, ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப், சூப்பர்ஸ் இருக்கிறது, ஷாப்பிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு YT ஸ்டுடியோ ஆப் அந்த ஏன் அப்படிங்கிற ஆப்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜா டெக் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சாச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வே டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வாட்ச் பேஜ் ஆட்ஸு, ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸு, மெம்பர்ஷிப்பு, சூப்பர்ஸு, அடுத்தது ஷாப்பிங்கு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேட் சப்போர்ட்டு, மெயில் சப்போர்ட், இந்த விஷயங்கள் அடுத்து காப்பிரைட் மேட்ச் டூலு, அதாவது ஓவரால் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக கிவிங் ஃபண்ட் ரைசஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவில் எனக்கு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலனாலுமே அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ பண்ணுதா அப்படிங்கிறத கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல என்ன மாதிரி ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மானிட்டேஷன் பேஜ்ல போனீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்கும். அதாவது இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அதையும் நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசா இருக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கும் ஷார்ட்ஸ் மூலியமாவும் ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனை கொண்டு வர விதமாகவும் தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும் ஒன்னே ஒன்று தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனா ஷார்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட் மேக் பண்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. மற்றபடி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. தாராளமா நீங்க வந்து என்ன கண்டென்ட்னாலும் மேக் பண்ணி அதன் மூலியமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமா. ஸோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை எப்படி அக்செப்ட் பண்றது அண்ட் இதுல கொடுத்துக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். கைஸ் வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே மறக்காம கமெண்ட்ஸ்ல ரிலீவ் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.